அடுத்ததாக நமது இணைப்பில் தருமபுரியிலிருந்து செய்தியாளர் விவேகானந்தன் இணைப்பில் இருக்கிறார். விவேகானந்தன், அங்க இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் தேமுதிகவோட இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, அங்க என்னென்ன முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விவரம் ஏதேனும் வெளியாகி இருக்கா? பிரியதர்ஷினி, தேமுதிகவின் மாநில அதாவது பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு முதலாக தருமபுரியில் நடைபெறுகிறது. குறிப்பாக சென்னை, மதுரை, திருநெல்வேலி போன்ற திருச்சி போன்ற பெருநகரங்களில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் முதல் முறையாக, அதாவது ரூரல் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த வெள்ளி சந்தையில் ஒரு திருமண மண்டபத்தில் பொதுக்குழு செயற்குழுக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் காலை முதலேயே இந்த அரங்கிற்கு வர தொடங்கிவிட்டனர். குறிப்பாக மாவட்ட வாரியாக பிரித்து நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அந்த அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டுமே அரங்கிற்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். தற்பொழுது 10 மணிக்கு இந்த செயற்குழு கூட்டம் தொடங்கும் என்ற நிலையில் சிறிது நேரம் காலதாமதம் ஆகலாம், அரை மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் தொண்டர்கள் தயார் நிலையில் இருந்து வருகிறார்கள். ஆனாலும் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே தேமுதிகவின் பொதுச் செயலாளர் நிர்வாகிகள் அறிவிப்பு அதுக்கான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகரனையும் பொருளாளராக LK சுதீஷும் என்று அறிவித்திருக்கிறார்கள். பொதுக்குழு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்பு என்பது தொண்டர்கள் எதிர்பார்த்த ஒன்றுதான். தற்பொழுது தொண்டர்கள் இங்கே மிகுந்த ஆர்வத்தோடு இந்த பொதுக்குழு செயற்குழுக்காக வந்திருக்கிறார்கள். நம்ம தொண்டர்களிடமே கேட்போம். வணக்கம் சார், இப்போ இன்று செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னவெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? நாங்க திருச்சி தெற்கு மாவட்டம் மணப்பாறையிலிருந்து வந்திருக்கோம். அதாவது இங்கே எங்களுடைய எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளம் தலைவர்கள் கட்சிக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ எங்கள் தேமுதிகவிலையும் அடுத்து இளைய தலைமுறையை கொண்டு வந்து நாங்கள் முன்னிறுத்த நாங்கள் விரும்பப்படுறோம். எங்கள் விருப்பத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு உயரிய பதவி அந்நியாருக்கு அறிவிப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். முக்கியமானது. அடுத்த கேள்வி சார், இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு தற்பொழுது நடைபெற்று இருக்கிறது. இது அதாவது தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகரன் அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். அதே போல கழக செயலாளராக இருந்த LK சுதீஷ் தற்பொழுது பொருளாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நீங்க தொண்டர்களுடைய நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது இந்த புதிய பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுக்கும்போது எங்களுடைய கட்சி வளரும். அதுக்குண்டான பணி என்ன அவங்க ஆர்வத்தோடு செய்வாங்க. எங்கள் எதிர்பார்ப்பு அதுவாக இருக்கு. வரவேற்கிறாங்க. அதாவது பிரியதர்ஷினி, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பே அதாவது திமுக, பாமக போன்ற இளைஞர்களுக்கு கட்சியில் அந்த இளைஞரணி பொறுப்பை கொடுக்க வேண்டும், வருங்காலத்தில் இவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருந்தது. தற்பொழுது கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனால் தொண்டர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறிய நிலையில் அனைவருமே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விவேகானந்தன்.